எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. நிறைய நண்பர்கள் நாம் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளை பார்த்துட்டு, சார் நீங்கள் அந்த ஆழ்மனதினை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ட்ரிக்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே மாதிரி இதுவரைக்கும் இதை பற்றி நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டாத ஒரு விஷயந்தான் இது. ஸோ இதை பற்றி இன்னும் சொல்லுங்கள். இந்த ஆழ் மனதினை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றி கொள்வது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள், நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனதினை ஆழ்மனம் மேல்மனம் என்று ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஆறு இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு கடலை வச்சுக்கலாம். ஒரு கடல் இருக்குது அப்படின்னா கடலுக்கு அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஆழ்மனம். மேலே வந்து அலைகள் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா கடல்ல இருந்து, அதுதான் மேல்மனம். அலைகள் வந்து ஒரு அலை வரும், அது கம்ப்ளீட் ஆன வேட்டி பின்னாடி இன்னொரு அலை வரும், கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அலைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆழ்மனம் கீழே அந்த கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டில்டாக இருக்கும். உயிரினங்கள் இருக்கும், தாவரங்கள் இருக்கும். கடலுக்கு அடியிலையும் தாவரங்கள்லாம் இருக்கும், உயிரினங்கள் இருக்கும். சில பொருட்கள், முத்து, சங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ உள்ளே செட்டில்டாக இருக்குது, உள்ளே வந்து நிலையாக இருக்குது. மேலே அலைகள் வந்து ஒன்று வருது, அதுக்கு பின்னாடி இன்னொன்று வருது, இப்படி வெவ்வேறு வகையாக மாறிட்டே இருக்குது அலைகள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனினுடைய இந்த ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பதிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நீக்கிறது அதை விட கஷ்டம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். இன்னைக்கு இந்த இந்த மது குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து அதை குடிக்கும் பொழுது அது வந்து அதனுடைய அந்த அந்த ஒரு ரசனைக்கு அடிமையாயிடுறாங்க, அந்த போதைக்கு அடிமையாயிடுறாங்க. இது வந்து ஆழ்மனதில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடுது. ஸோ இதை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒருவேளை மேல் மனதில் அது பதிஞ்சு இருந்ததுன்னா அது வெளியேற்றுறது ரொம்ப ஈஸி. ஆழ்மனதில் போய் உக்காந்துருது. அதனால தான் பெரும்பான்மையானவர்கள் இந்த இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க, கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவங்க வெளிவரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அந்த ஆழ்மனதில் ஒரு செயல் தொடர்ந்து ஒரு 6 மாதம் நடக்கலைன்னா அந்த செயல் மறைஞ்சு போயிடும். ஆழ்மனதில் ஒரு செயல் தொடர்ந்து 6 மாதம் நடக்கலைன்னா அந்த செயல் மறைஞ்சு போயிடும். இன்னும் டீப்பான சில விஷயங்கள்லாம் ஆழ்மனதில் பதிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னா அவர் அதிகபட்சமாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 6 மாதத்தில் மறைஞ்சிரும். அதே நேரத்தில் இப்போ நாம் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நடக்கிறது வந்து குழந்தையிலிருந்தே நம்ம மனசில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மனதிலேருந்து எடுத்து போடணும்னா 2 வருஷம் 1 வருஷம் ஆகிடும். நல்லா பாருங்கள், ஏதாவது ஒரு விபத்து ஆகிட்டு யாராவது ஒருத்தர் ஒரு வருஷம் நடக்க முடியாமல் பெட்டில் இருந்தாருன்னா, அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவங்கள நடக்க சொல்லும்போது கொஞ்சம் தடுமாறுவாங்க, கொஞ்சம் அசைஞ்சு அசைஞ்சு நடப்பாங்க. அப்புறமேட்டு காலப்போக்கில் நல்லா நடப்பாங்க. ஏன்னா அந்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் அவங்களுக்கு எப்படி நடக்கணுங்கிறதே மறந்துருக்கும். அந்த ஆழ் மனம் அதை மறக்க வைத்து விடுகிறது. ஸோ
ஒரு தவறான பழக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து விடுபட நீங்கள் எவ்வளோ காலம் அதை வந்து செஞ்சீங்க அப்படிங்கிறது ஒன்று. இப்போ சாதாரணமாக ஒரு குடிப்பழக்கம் இருக்குன்னா ஒரு ஒரு 5-10 வருஷம் இருக்குதுங்க அப்படின்னா 6 1 வருடம் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த பழக்கத்தை விட்டுணுங்கிற வைராகியத்தோட அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் கழித்து நீங்கள் அதை தொடுறதுங்கிறது ஒரு புதுசாக அந்த பழக்கத்துக்குள்ளே போகிறவன் தொடுற மாதிரி தான் நீங்கள் தொடுவீங்க. சரிங்களா? அதுக்கு மேலே உங்களுக்கு தொடரணும்னு மேக்சிமம் நினைப்பதுங்கிறது இயலாத ஒன்று. வேணாங்க ஆழ்மனமே இது வேணாம், இது கெட்டதுன்னு அது புரிஞ்சுக்கும். ஏன்னா நீங்கள் கெட்டதுன்னு நினச்சி தான் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆழ்மனம் என்ன பண்ணுன்னா அதை நீங்கள் தொடரும்போது வேணான்னு சொல்லிடும். நான் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், 1 வருடம் மது பழக்கத்துலேருந்து ஸ்கிப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க அதை தொடுறதே இல்லை. ஸோ நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்கும்போது இந்த ஆழ்மனதை பயன்படுத்தி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு 6 1 வருடம், ரொம்ப மொடா குடிகாரன்னா 1 வருடம், சாதாரண ஒரு இதாக இருக்குங்க விட்டுறணும்னு நினைக்கிறேன்னா 6 மாதம், கண்டிப்பாக எந்த கெட்ட பழக்கமும் நீங்கிவிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த கேள்வி கேட்பீங்க, அந்த 1 வருஷம் எப்படிங்க குடிக்காமல் இருக்கிறது? அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. எம்ஜிஆர் அப்பயே பாடிட்டார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு. அதே தான் இங்கேயும், நீங்களாய் பார்த்து குடியை நிறுத்தாவிட்டால் குடியை நிறுத்த முடியாது. அந்த 1 வருஷம் உங்களோட கவனத்தை வேறு எங்கேயாவது செலுத்த வேண்டும். உங்களோட தொழிலில் செலுத்தலாம், உங்களோட வீட்டாளுக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு அதை தூண்டுறதுக்கான சர்க்கிள் இருந்ததா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, அதுக்கான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸு உங்களை சுற்றி கெட்டவங்களாக இருக்கிறாங்க, இந்த இந்த மது பழக்கத்துக்கு தூண்டுறாங்கன்னா அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நினைக்காம அதை தடுக்கவே முடியாது. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆதாரம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து 3-6 மாத காலங்கள் நல்ல விஷயத்தை நினைக்கும் போது அந்த விஷயம் நிறைவேறுகிறது, அல்லது அந்த விஷயம் நிறைவேறுவதற்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கிறது. இது சத்தியம். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் நடக்கணும்னு ப்ராக்டிஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை செயலில் இருந்தாலும் சரி, அல்லது அதில் நீங்கள் டீப்பாக நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அது நடக்கும். சில பேர் கேட்குறாங்க, என்னங்க நடக்குங்கிறீங்க? நான் 1 வருஷமாக தொழில் நல்லா வரணும்னு என்னோடய முயற்சியை கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்னோடய எண்ணங்களை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன், 1 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் என்னுடைய தொழில் நன்றாக நடக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த 1 வருஷம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு மேலே சக்ஸஸ் ஆகணுங்கிறது இல்லை. 1 வருஷம் நீங்கள் போட்ட அந்த விதை 3-4 வருஷம் கழித்து நீங்கள் நல்ல முறையில் அதில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அந்த 3-4 வருஷம் நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக அந்த தொழிலை செஞ்சால் மட்டும் போதும். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், 1 வருஷம் கன்சிஸ்டன்சியாக என்னால் முடியும், என் தொழில் நல்லா வரும்னு செய்யுங்க அப்படின்னு. 1 வருஷம் அவரும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து செஞ்சார். பட் 1 வருஷத்தில் அவரோட முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கல, அவரோட எண்ணங்களுக்கு ஏற்ற வாடிக்கையாளர்கள் வரல. என்கிட்ட வந்தார், என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க 1 வருஷம் நல்லா முழு முயற்சியாக செய்யுங்க, நல்ல எண்ணங்களை, என்னால் சக்ஸஸ் ஆக முடியும்னு எண்ணங்களை விதைச்சி செய்யுங்க, வெற்றி அடையலான்னு சொன்னீங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு, ஏங்க எனக்கு வெற்றி அடையலை அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், செஞ்சதே செஞ்சீங்க, இன்னும் ஒரு 2-3 வருஷம் லாப நஷ்டத்தை பார்க்காதீங்க, அப்படியே அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் வேறு எதையுமே நினைக்க வேணாம். இனிமேல் நீங்கள் வெற்றி அடையணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் மனசில் நினைக்க வேண்டாம். நீங்கள் 1 வருஷம் போதுமான அளவுக்கு நினச்சிட்டிங்க, இன்னும் ஒரு 2-3 வருஷம் அது ஒரு தொழில் இருக்குது, நம்ம அது ஓரமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸாக கூட அதை பாருங்கள், விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்படியா, சரிங்க அப்படின்ட்டு அவர் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அடுத்து ஒரு 2-3 வருஷம் அந்த தொழிலை ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸாக செஞ்சார். மிக முக்கியம், 1 வருஷம் டீப்பாக செஞ்சார், 2-3 வருஷம் அது ஒரு இதாக அடிஷ்னல் பிஸ்னஸாக செஞ்சார்.
திடீர்னு 3வது வருஷம் 4வது வருஷத்தில் அவரோட தொழில் அமோகமாக போயிடுச்சு. அடிஷ்னல் பிஸ்னஸை மெயின் பிஸ்னஸ் ஆகிட்டார். இப்போ அவருக்கு 3 கடை இருக்குது. என்கிட்ட வந்து சொன்னார், என்னங்க மேஜிக் இது அப்படின்னார். ஆழ்மனம் நீங்கள் கேட்ட உடனே கொடுக்காது, பட் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் முயற்சியாவது கைவிடக்கூடாது, அல்லது அந்த ஒரு விஷயத்துலையாவது நீங்கள் இருக்கணும். நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறது, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, என்னோடய மகளுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் டீப்பாக நல்ல வரன் கிடைக்கணும்னுட்டு பெண்ணோ அல்லது மணமகனோ தொலைவுங்க, தேடுங்க. 1 வருஷம் நல்லா தேடுங்க. எந்தெந்த கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போங்க, பரிகாரம் பண்ணுங்க, பிரார்த்தனை வைங்க. 1 வருஷம் கழித்து விட்டுடுங்க. ஆனால் பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்குறத விட்டுறக்கூடாது, டீப்பாக பார்க்குறத விட்டுருங்க. சாதாரணமாக பார்த்துக்கிட்டுருங்க, ஓவரெல்லாம் பார்த்துக்கிட்டுருங்க. கண்டிப்பாக 2-3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சி, நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சு அந்த பெண்ணை வந்து நீங்கள் கட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்களோ, அல்லது ஒரு ஆணுக்கு எந்த மாதிரி மனைவி வரணும்னு விருப்பப்பட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்களோ, அதே மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னென்னா, ஆள் மனதை தூண்டுதல் படுத்திவிட்டு நாம் அப்படியே விட்டுறது, அதுக்கிட்டேயே போகிறதில்ல. இப்போது ஒரு ஓட்டப்பந்தய வீரன் 1 வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஒரு காம்படிஷனில் தோற்று போயிடுறான். அவன் ஓட்டப்பந்தயத்தையே விட்டுறது நியாயமா? ஐயோ அது ஓட்டப்பந்தயமே எனக்கு வேணான்னு விட்டுட்டானா ஆழ்மனை மட்டும் என்ன பண்ணும்? நீங்கள் அதிலையே அட்லீஸ்ட் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட 2-3 வருஷத்தில் அந்த 1 வருட ஓட்டத்துக்கான பலனை ஆழ்மனம் அந்த 3வது வருடத்தையோ 4வது வருடத்தையோ கொடுக்கும். சிலருக்கு உடனே கூட கிடைக்கலாம், சிலருக்கு 1 வருஷம் முயற்சி செஞ்சால் அடுத்த வருஷமே சக்ஸஸும் கிடைக்கிது. பட் எல்லாருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. எல்லோருக்கும் தனித்தனியான வாழ்க்கை, எல்லோருக்கும் தனித்தனியான பாதைகள் என்று இருக்கிறது. இறைவன் எல்லாருக்கும் ஒரே பாதை போட்டு கொடுத்துட்டானா அப்புறம் தனித்துவமே யாருக்கும் இல்லையே. சரிங்களா? நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், பூனை இருக்குன்னு வைங்க, எல்லா பூனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து கலரை சொல்லலை, முக அமைப்பை சொல்கிறேன். எல்லா பூனைக்கும் ஒரே மாதிரி முக அமைப்பு. லைட்டாக கொஞ்சம் குண்டு பூனையாக இருந்தால் கொஞ்சம் மூஞ்சி புசு புசுன்னு இருக்கும், கொஞ்சம் ஒல்லி பூனையாக இருந்தால் மூஞ்சி கொஞ்சம் ஒடுக்கல் விழுந்த மாதிரி இருக்கும். அதை தவிர பூனைங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாய்னா ஒரே மாதிரி இருக்கும், சிங்கம்னா ஒரே மாதிரி. இப்படி எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா தோற்றத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும். மனிதன் மட்டும்தான் தோற்றத்தில் ஒவ்வொருவனும் மாறுபட்டு இருக்கிறான். இதனோட அர்த்தமே என்னன்னா, உன்னுடைய பாதை வேறு, உன்னுடைய வழி வேறு, உன்னுடைய விதியும் வேறு. அதனால் முதல்ல நீங்கள் நம்புங்க, ஆழ் மனதில் விதையை போடுங்க. இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், எப்படிங்க விதையை போடுறது? மேக்ஸிமம் நீங்கள் நல்லா வருவீங்கன்னு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருந்தீங்கன்னாவே ஆழ்மனம் அதை வந்து ஒரு 2-3 மாதத்தில் அதை வந்து ஈர்த்துக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம போடணும் அப்படின்னா, இந்த தூங்குறீங்க இல்லையா, அந்த தூங்குற நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைமில் அந்த எண்ணங்களை விதைங்க. அது பேர் துயில் நிலை அப்படின்னு சொல்லுவோம். நல்லா டீப்பாக தூங்குற நேரத்துக்கும் அந்த தூக்கம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரத்துக்கும், தூக்கத்திற்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு மாதிரி மந்தமான ஒரு நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலையில் நீங்கள் விரும்பியதை நினையுங்கள். என்னோட பிஸ்னஸ் நல்லா வரணும்னு நினைங்க, நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைங்க, வீடு கட்டணும்னு நினைங்க, திருமணம் ஆகணும்னு நினைங்க. அது எப்படிலாம் வரணும்? இப்போது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பிஸ்னஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணணும், எந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணணும்னு இமேஜின் பண்ணி நினைங்க, தொடர்ச்சியாக நினைங்க. ஏன் அந்த தூங்குறதுக்கு முன்னாடி நினைக்கிறோன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆழ்மனம் அருமையான ஆக்டிவேட்டில் இருக்கும், அருமையான ஒரு என்ன சொல்கிறது, காந்தத்தோடு இருக்கும். நீங்கள் அந்த எண்ணத்தை செலுத்துறீங்கன்னா கப்புன்னு உறிஞ்சிக்கும். அதனால தான் தூங்குறதுக்கு முன்னாடி அதிக பேருக்கு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் அமைதியாக படுத்து நிதானமாக தூங்குங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஃபோனை பார்க்குறாங்க, அப்படியே சர்சன்னு பார்க்குறாங்க, அல்லது ஒரு ஃபோன் பேசுகிறாங்க, அவன் ஏதாவது டென்ஷன் பண்ணி விட்றான் எத்தாப்பில் பேசுகிறது, இவங்க பிபி ஏறுது, அல்லது இந்த ஃபோனில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு தேவையில்லாத சிந்தனையோடு அப்படியே கப்புன்னு படுத்து தூங்கிடுறது. வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது.
எவன் ஒருவன் தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை ஆஃப் பண்ணாமல் இருக்கானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், முன்னேறவே முடியாது. நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்காவது ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் அமைதியாக பெட்டில் படுத்துட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்களோட பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை உங்களோட குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்கலாம். சரிங்களா? தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டுரும். உங்களோட ஃப்யூச்சரே என்ன ஆகிடும், அப்படியே சரிவை நோக்கி போயிடும். ஸோ உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்கால ஆசைகளை கனவாக தூங்குவதற்கு முன்னாடி நினைங்க. அப்படி நினச்சிட்டே அழகாக தூங்குங்க. அப்படி தூங்கினா விரைந்து உங்களுடைய ஆசை நிறைவேறும். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி பல பேருக்கு 40 நாள், 2 மாதம், 3 மாதம் இந்த டைமுக்குள்ளேயே எங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறி இருக்கு. நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த ட்ரிக்கை பயன்படுத்துங்க. தூங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த துயில் நிலை ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்துங்க, பலன் ஏராளமாக கிடைக்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சார் இதை பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், படித்த கல்வி அடுப்பாங்கரையிலேயே அணைந்து விடக்கூடாது. நான் அதை பெண்களுக்கு ரொம்ப டீப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிறது கூட கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் இப்போ பெரிய பிஸ்னஸ் ஆகணும், பெரிய அதை பண்ணு இதை பண்ணு, இது ஆண்களை சார்ந்தே சொல்கிறீங்களே அப்படின்னு. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஆணும் பெண்ணும் சமம். பெண்களும் தொழில் செய்யணும், பெண்களும் சம்பாதிக்கணும், பெண்களும் சுயகாலில் நிற்கணும். ஆச்சுங்களா? அதனால் அவர்களுடைய கனவுகளையும் நினையுங்கள். அடுத்த நாள் காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்ன சமைக்கிறது, நாம் துணி வேற காய போட்டோமே அதை வேற அலசி போடணும், சித்தப்பா வீட்டுக்கு வேற போகணும், சித்தப்பா வீட்டில் போயிட்டு ஏதாவது பலகாரம் சுட்டு சாப்பிட்ணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் ஒரு பெண்ணோட மனதில் இன்னைக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கு. வேண்டாம், வெளியே வாங்க, அந்த விலங்கை உடைத்துட்டு வெளியே வாங்க. நீங்களும் சாதிக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, பெண்களுக்கு ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகம். ஆண்களை விட அந்த ஒரு விஷயத்தை கவனிக்கும் திறன் ரொம்ப அதிகம். அதனால் பெண்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா வெற்றி மேல் வெற்றி அடையலாம். அதனால் அவங்களோட கனவுகளையும் நினைங்க, முயற்சி செய்யுங்க. பெண்களும் ஆண்களுக்கு மேலாக உயருவீங்க, அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா? உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை ஒரு சின்ன ஒரு கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வாழ்க்கையை அஸ்தமனமாக்கிடாதீங்க. வெளியில் பறந்து போங்க. குடும்பம் ஒரு கண்ணுன்னா உங்களுடைய கனவுங்கிறது ஒரு கண்ணு. அது மாதிரி பார்த்து நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாகவும் அதே நேரத்தில் இந்த ஆழ்மனதை பற்றி தெரிஞ்சுக்கிற வீடியோவாகவும் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.